அருமை கலக்கிட்டாரு. சூப்பரா படம் நல்லா இருக்கு. செகண்ட் இந்தியன் 3க்கு வந்து செம ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. படம் பார்க்கறது சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. இந்தியன் செம்மையா ஆக்டிங் பண்ணாரு. ஆமா, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா அதுல எல்லாம் சொல்லிருக்காங்க. தேங்க் யூ. படம் பரவாயில்ல, நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். கொஞ்சம் லேக் இருக்கு. ஆமா மற்றபடி ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து பார்த்தேன் நான் 96ல. இப்பதான் வரேன் 28 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்தியன் 2 வந்துருக்கு. அடுத்து இந்தியன் 3 வரும்னு நினைக்கிறேன். இதுலயே பார்த்து ஏன்னா கொஞ்சம் ரொம்ப லேகா இருக்கு படம். கொஞ்சம் ரொம்ப லேக், அப்படியே லென்த்தா தேவலாத சீனைகள்லாம் உள்ள வச்சு அப்படியே கம்ப்யூட்டர்ல கிராபிக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அதான் கொஞ்சம் இதா இருக்கு. மற்றபடி நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா கொடுத்துருக்காரு. ஆனா தேவையில்லாத சில நிறைய சீனுகள்லாம் உள்ளுவெல்ல இருக்கு. அதான் அது மட்டும் தான் கொஞ்சம் லேக் அடிக்குது. மற்றபடி படம் பரவாயில்ல, பார்க்கலாம். சரிப்பா, பரவாயில்ல, ஒரு டைம் பார்க்கலாம். இந்தியன் 1 மாதிரி இல்ல, கொஞ்சம் போர் தான். பரவாயில்ல, படம் சூப்பரா இருக்குது. ஆனா ஒண்ணுமே புரியல. படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே, இல்ல நல்லா இருக்கு. தேர்ட் பார்ட்ல எல்லாம் ஃபுல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா சூப்பரா தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. புரியல இல்லங்க, ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நார்மல் சங்கர் படம் மாதிரி இல்ல இது. இல்லங்க, ரொம்ப சொதப்பி இருக்காங்க. வேஸ்ட் சார், பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் வேற லெவல். அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்றோம். சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குங்க. படம் பிடிக்காம மொக்க சொல்றோம். சூப்பர். இந்தியன் 3 வெயிட்டிங். படம் சூப்பரா இருக்கு சார். கமலஹாசன் அருமையா நடிச்சிருக்காரு. ஏடு பார் செமையா இருக்கு. குடும்பத்தோட எல்லாம் வந்து பார்க்கலாம். படம் அவ்வளவு சிறப்பா இருக்கு. கமலஹாசன் செமையா இருக்கு. அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு. இந்தியன் படம் செம சூப்பர். சித்தார்த்தன் நல்லா இருக்கு. கமலஹாசன் ஏட விட பயங்கரமா இருக்கு. அதை விட பார்த்தா சூப்பர் செமையா இருக்கு படம். குடும்ப அனைவரும் பார்க்கலாம். இந்த 2000 சரியான ஹிட்டான படம் கமலஹாசன் படம். சரியா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, எக்ஸலன்ட் பிக்சர். one more time we have to see. very nice. படம் சூப்பர். டாடா சூப்பரா இருக்கும். ஓகே, பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். படம் எக்ஸலன்ட், மஸ்ட் வாட்ச். நல்லா சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து ஒரு கெட்டவனா காட்டுற மாதிரி இருந்துச்சு. அதான் கொஞ்சம் இதா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. கடையே மூட்டு வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், நல்லா இருந்தது. எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா சூப்பரா இருந்தது. விறுவிறுப்பா போகுது. அதோட கண்டென்ட் இருக்கு. அது ஜனங்க எப்படின்னா நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு அவேர்னஸ் இருக்கணும். வந்து நம்ம பக்கம் நம்ம திருத்திட்டா தான் உண்டு. நம்ம வீடு சுத்தம் பண்ணாதான் நாட்டை சுத்தம் பண்ற மாதிரி நம்ம பக்கத்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கரெக்ட் பாயிண்ட் தான். எல்லாமே வந்து நடக்கமா பாசிபிளா நடக்காது. அவர் விஷயத்த கரெக்டா பண்ணிட்டாருங்க. ஆனா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண அவர் படத்துல விஷயத்த அவர் அப்படிதான் சொல்ல முடியும். இது 3 மணி நேரம் லென்த் சொல்றாங்க. ஆனா வந்து அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கிறதால சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவா சொல்லணும். அந்த ஷார்ட் டைம் எடிட்டிங் பண்ணி கட் பண்ணி தான் சொல்லி வேஸ்ட். அது தேர்ட் பார்ட் நல்லா இருக்கு. எடிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எமோஷனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. அவருடைய பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கொலைகளுக்கு இதுல இறங்கிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் அந்த எமோஷனல் சீன்லாம் கொடுத்திருக்காருங்க. நல்லா இருக்கு. ஆனா அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க நாளைக்கு அவர் சரியா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான விஷயம் இருக்கு. எல்லாமே வந்து இருக்கு, நல்லா இருக்குங்க. பார்க்கலாம். ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரது கஷ்டம் தான். ஒன் டைம் பார்க்கலாம். அதுதான் பார்க்க முடியும். செகண்ட் டே பார்த்துக்கிற விஷயமே கிடையாது. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து படம் ஹிட்னு சொல்ல முடியும். ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் எப்பயுமே கம்மி இல்லாத போது நம்ம ஒன் டைம் பார்க்கலாம். அவ்வளவுதான்.
செகண்டே பார்த்த விஷயம் எதுவுமே இல்லை. வர்மா தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க எல்லாமே. அதுக்கான விஷயம் நம்ம நிறைய கற்றுக்கணும். ஆனால் அந்த விஷயம் நிறைய ரொம்ப பாரம்பரியமாக கலை தான் இதெல்லாம் மர்மக்கலை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க. தெளிவாக சொல்லலாம். ஃபைட்டிங் சீக்கும் சொல்லியிருக்காங்க. அது டீட்டெயில்ஸ் கொடுக்கறது நம்ம தான் தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்கிறது. ஆமாம், வர்மா பற்றிலாம் இது இல்லை இல்லைங்க. இது வர்மா பற்றி சொல்ல நல்லது தான். இதோட மெடிசன் எதுவும் கிடையாது. இதோட ஒரு இது அவேர்னஸ் தற்காப்புகள் எதுவும் விஷயம் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. அழிஞ்சு போச்சு அது ஒன்றும் சொல்ல முடியாது. இது எத்தனை படம் வந்தாலும் இது ஒன்றும் திருத்த முடியாது சார். மக்களை புரிஞ்சுவிட அது பண்ணாதான் உண்டு. அது கத்துக்கணும். எல்லாருமே கண்டிப்பா கத்துக்க வேண்டிய விஷயம் தான் அது. சூப்பரா கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் எதிர்பார்க்கறாங்க. ஃப்ரீடம் முன்னாடி கொண்டு போவாங்க எல்லாமே. அதுக்காக நடந்த விஷயத்துக்கு வீரசேகரன் அவங்க அப்பா கேரக்டர் ஒன்று வருது. வருமானத்தை பேசுறாமே அது மூல நாட்டே வரணுமா தான். அதை கொஞ்சம் சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு எல்லாமே. நல்லா இருக்கு. எல்லா விஷயம் நல்லா கொண்டு இருக்காங்க. கமலுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணுமா உலகநாயகனை பத்தி? அவர் எல்லாரும் பின்னி படம் எடுத்துட்டாரு. ஆனா இந்த வயசுலயும் அவர் பண்றது ரொம்ப விஷயம். அதான் அது வர்மா கத்துக்கிட்டோம்னா இதுல பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. உடம்ப நம்ம இதை வச்சுக்கலாம். மூச்சு பயிற்சி எல்லாமே ஆரோக்கியம் இல்லாம நம்ம லைஃப் லாங் இருக்கலாங்க. 113 வருஷம் 120 வருஷம் சாதாரண வாழலாம். நம்ம விபத்து ஏற்படாம இருந்தா, நோய் நொடி இல்லாம இருந்தா வாங்கலாம். அது நொடி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச்.